போலி மருத்துவ சான்றிதழ்கள் வழங்கிய அகில இந்திய சித்த மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பையா பாண்டியன் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பணம் கொடுத்து வாங்கிய போலி சான்றிதழ்களை வைத்துக் கொண்டு மருத்துவம் பார்க்கும் நபர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கோவிலாம்பூண்டி கிராமத்தில் வாய்க்கால் பாலம் அருகில் கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சான்றிதழ்கள் கிடந்தன. இதை அந்த வழியாக நடைபயிற்சிக்கு சென்ற அதிகாரிகள் பார்த்து சான்றிதழ்களை பல்கலைக்கழகத்திற்கு எடுத்து சென்று ஆய்வு செய்தனர். அப்போது அவை போலி சான்றிதழ்கள் என்பது தெரியவர இது குறித்து அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் கிள்ளை போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து போலி சான்றிதழ்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இதில் சிதம்பரம், மன்மதசாமி நகர் பகுதியை சேர்ந்த சங்கர், நாகப்பன், அருட்பிரகாசம் ஆகிய 3 பேரும் போலி சான்றிதழ்கள் தயாரித்தது தெரியவந்தது. மேலும் இந்தியாவில் உள்ள பிரபல பல்கலைக்கழகங்களின் பெயரில் ஆயிரக்கணக்கான சான்றிதழ்கள் போலியாக தயாரித்து விற்பனை செய்ததும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவர்களது வீடுகளில் போலீசார் நடத்திய சோதனையில் அங்கிருந்த ஏராளமான போலி சான்றிதழ்கள், பெயர் எழுதப்படாத போலி சான்றிதழ்கள், அதை தயாரிக்க பயன்படுத்திய லேப்டாப், பிரிண்டர், போலி முத்திரை, போலி அடையாள அட்டைகள், செல்போன் உள்ளிட்டவற்றை போலீசார் கைப்பற்றினர். தொடர்ந்து சங்கர், நாகப்பன், அருட்பிரகாசம் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றி தமிழ்நாடு காவல்துறை உத்தரவிட்டது. அதன்படி இந்த ஆவணங்களை ஆய்வு செய்த கடலூர் மாவட்ட சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் அகில இந்திய சித்த மருத்துவ சங்க மாநில தலைவராக உள்ள திருச்சியை சேர்ந்த சுப்பையா பாண்டியன் என்பவர் போலி சான்றிதழ் தயாரித்த கும்பலுக்கு ஏஜென்ட் போல் செயல்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து கடலூர் சிபிசிஐடி போலீசார் திருச்சி குறிஞ்சி நகரில் உள்ள சுப்பையா பாண்டியன் வீட்டுக்கு சென்றனர். தொடர்ந்து அவருடைய வீடு முழுவதுமாக சோதனை மேற்கொண்டதில் சுப்பையா பாண்டியன் அவருடைய மனைவி பெயரிலும் போலி சான்றிதழ் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவருடைய வீட்டில் 10க்கும் மேற்பட்ட போலி சான்றிதழ் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்து அவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் போலி சான்றிதழ் தயாரித்த வழக்கில் சுப்பையா பாண்டியனை கைது செய்து கடலூர் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சிதம்பரம் பகுதியில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் தமிழ்நாடு முழுவதுமாக போலி சான்றிதழ்கள் மூலமாக ஏராளமானோர் சித்த மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து சித்த மருத்துவம் பார்த்து வந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பி அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பாரம்பரிய சித்த வைத்தியரான சுப்பையா பாண்டியன் மூலமாக சான்றிதழ் பெற்றது தெரியவந்தது. மேலும் திருச்சியில் மாதந்தோறும் சித்த மருத்துவ சங்க கூட்டத்தை சுப்பையா பாண்டியன் நடத்தி வந்துள்ளார். இதில் அவருடைய சங்கத்தில் உள்ள பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் பலர் சான்றிதழ் இல்லாமல் இருந்துள்ளனர். அப்போது சிதம்பரத்தில் வசித்து வந்த கன்னியாகுமரியை சேர்ந்த கௌதமன் என்கிற ஒஸ்தின் ராஜா என்பவரின் பழக்கம் சுப்பையா பாண்டியனுக்கு கிடைத்துள்ளது. இருவரும் சேர்ந்து பலரிடம் 5000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை பெற்று சித்த மருத்துவம் படித்தது போல போலி சான்றிதழ் தயாரித்து கொடுத்துள்ளனர். போலி சான்றிதழ் விற்பனை வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய கௌதமன் என்கிற ஒஸ்தின் ராஜாவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.